தக்காளி கூட்டு செய்ய போகிறோம். தக்காளி கூட்டுக்கு வந்து நம்ம தேவையானதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி கூட்டு தக்காளி வந்து 1 கப்பு, வெங்காயம் தேவைக்கேற்ப இந்த தக்காளிக்கு ஏற்ற மாதிரிக்கு வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து மசாலா, குழம்பு மசாலா தூள். அடுத்து வந்து வெள்ளைப்பூண்டு பல் வந்து 4 பல் எடுத்துருக்கோம். அடுத்து கருவேப்பிலை தேவைக்கு இருக்குது. பச்சை மிளகாய், எண்ணெய் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து வாட்ரு தண்ணி தேவையான அளவு, சால்ட்டு உப்பு வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுதான் குழம்பு வைக்கிறதுக்கு. தக்காளி கூட்டு வந்து நம்ம குழம்பா வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு கடாயில் வச்சுட்டு சூடாகட்டும். லைட்டாக சூடானதான் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நான் சொல்லலை, கடுகு வந்து நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நம்மளுக்கு வந்து வெடித்து வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டதும் நம்ம பச்சை மிளகாய் 4 மிளகாய் வச்சு 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 1 கப்பு நம்ம வச்சுருந்தோம் தக்காளி, அதை நம்ம வந்து மிக்சிலே நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரிக்கே உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சி தான் நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா பாதியை நம்ம வந்து போட்டுக்கிட்டு பாதியை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஈஸியாக வச்சிடலாம். நம்மளுக்கு வேகமாக செய்யணும்னா தக்காளி கூட்டு வேகமாக செஞ்சிடலாம். ஈஸியாக டக்குன்னு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தக்காளி, அதை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். லைட்டாக வதங்கி வந்த பின்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டுறதா இருந்தால் மசாலா போடாமல் இந்த தக்காளியை வச்சு நம்ம சாப்பாட்டில் பிணைஞ்சு ஊட்டி விடலாம். சாப்பிடுங்க, காரம் இல்லாமல் இருந்தால். பெரியவங்க சாப்பிடணும்னா நம்ம மசாலா போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. கொதிச்சு வந்துட்டால் நம்மளுக்கு தக்காளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு.
சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உப்பு நம்ம முன்னாடியே 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். பத்தலாட்டினா நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொதி வந்தது நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப முடிஞ்சு. கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். கொதிக்குதா? ஆஃப் பண்ணிடலாம். சூடான சாதத்தில் நம்ம இந்த தக்காளி போட்டு ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள்.